Assalamu alaikum rahmatullahi wa barakatuh. First of all, Darud Sharif. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin Mubarak wasallim. நீங்க எல்லாரும் வந்து என்ன ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல. பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபுல் லென்த் யூடியூப் வீடியோ. ஸோ இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க இந்த தம்ப்நெயில்ல பார்த்தது கரெக்டான விஷயம் தான். அதை பத்தி தான் நான் பேச போறேன். எஸ், ஐ எம் ரிவர்டட் முஸ்லீம். கன்வெர்டட் முஸ்லீம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ரிவர்டட் முஸ்லீம்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபாலோ பண்றதுனால இந்த மாதிரி வந்து ஒரு நியூ அண்ட் இஸ்லாமிக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவர்டட் முஸ்லீம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ரிவர்டட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கன்வெர்டட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்வெர்டட்னா வந்து ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுறது. பட் ரிவர்டட் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வந்து மாறி போயிட்டு திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் இருந்த விஷயத்துக்கு நீங்க திருப்பி வருது, அதுக்கு பேர் தான் ரிவர்டட். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரிவர்டட் முஸ்லீம் தான். பிகாஸ் நான் வந்து இஸ்லாம்ல தான் பிறந்தேன். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி திருப்பி இஸ்லாமுக்கு வந்திருக்கேன். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து நீங்க கண்டினியூஸா பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ வந்து உங்க நிறைய பேர் வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கண்டினியூஸா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோ. என் பேர் வந்து முகமது நுஹேப். நான் வந்து சென்னையில தான் பார்ன் அண்ட் பாட் அப். நான் வந்து என்னோட காலேஜ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், விச் இஸ் ஐபா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீசஸ். ஸோ என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல வந்து என்னோட எய்ம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து சினிமால வந்து ஒரு இடத்துல இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான். இது எப்படி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி எனக்கு கிரியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ், காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்ல நான் வந்து இந்த டிராமா, டான்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுனால அதில் பண்ணி நான் நல்லா பண்றது அண்ட் அதை பார்க்குற எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுனால சரி ஓகே இது நம்மளுக்கு வருது, ஆக்டிங் வருது, டான்ஸ் வருது. ஸோ வந்து நம்ம சினிமால வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஸ்கூல்ல வந்து டோட்டலா வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். அவுட்ஸ்டாண்டிங்னா வந்து நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங், அதாவது கிளாஸ்ல இருந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஸோ கிளாஸ் உள்ள இருந்ததை விட கண்டிப்பா வந்து வெளியில தான் இருந்தேன். என்னோட கூட படிச்சவங்க கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரியும். ஸோ அப்படி இருந்தா நான் வந்து ஒரு நாள் ஒரு டீச்சர் சொன்னாங்க, நீ வந்து கிளாஸுக்கு செட் ஆக மாட்ட, நீ நல்லா ஆக்டிங் பண்ற, நல்லா டிராமா பண்ற அண்ட் நல்லா டான்ஸ் பண்ற, உனக்கு வந்து சினிமால நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நீ பேசாம அதுல ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்ததுனால நான் வந்து என்னோட ஸ்கூல் முடிச்சேன். அண்ட் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சினிமால நுழையறதுக்கு வந்து என்ன ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அந்த பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு. அது இருக்கிறதுனால சினிமா பத்தி நம்ம படிச்சு தெரிஞ்சுட்டு அதுல வந்து ப்ரொஃபஷனலா தெரிஞ்சுட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் அந்த கோர்ஸ் நான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது சினிமான்றது வந்து ஆக்டிங் தான் கிடையாது. அதுல வந்து நிறைய விஷயம் இருந்தது. இந்த படிக்க எனக்கு ஆக்டிங்ல இருந்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்டா வந்து இருந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ல ஒரு 17 ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணியிருப்பேன். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் ஆகி அதுக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து ஒரு இன்விடேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வந்தது நிறைய. ஸோ இது நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஒரு லிமிட்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து எனக்கே வந்து ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆக ஆரம்பிச்சது. அதாவது நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமா, நம்மளுக்கு தேவையானதான் நம்ம செய்யறோமா, இதெல்லாம் வந்து கரெக்ட் தானான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நிறைய கொஸ்டின். பிகாஸ் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதை வந்து சில பேர் சப்போர்ட் பண்றாங்க, பட் எதுக்காக ஒரு காஸ் பண்றோமோ கரெக்டா அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. இது மேபி வந்து நம்ம இல்லாத ஒரு ஜோனா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் அதை ஓரமா வச்சுட்டு நான் இதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி எடுத்து பார்த்தாக்க அவ்வளோ ரிலீஜியஸான பர்சன்லாம் கிடையாது. நான் வந்து ப்ரே பண்ணுவேன். ஏன் வந்து 3 தடவை உம்ராக்கும் போயிருக்கேன் அண்ட் குரானும் படிவேன். பட் அவ்வளோ ரிலீஜியஸ் பர்சன் கிடையாது. எப்பயாவது வந்து ரொம்ப ஒரு ரேர் செனாரியோல தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்படி போயிட்டே இருந்ததுனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் தான் நான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு நல்ல வழி வந்து கைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் நம்பல. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் இஷ்யூல வந்து நான் ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆயிட்டேன். என்னடா இது லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் வண்டியை எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சேன். நிறைய இடத்துக்கு சுத்தினேன். ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்தேன். ஸோ ஒரு இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா என் வண்டி வந்து நின்னுது. அந்த என்னன்னு சொல்லிட்டு அந்த இடம் பார்த்து நான் திரும்பி ஜஸ்ட் மேல எடுத்து பார்த்தாக்கா அது வந்து ஒரு மாஸ்க். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி வந்து அவங்க இப்போ உயிரோட இல்லை.
அவங்க மவுத் ஆயிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா வந்து, உனக்கு ஒரு கஷ்டமோ, உனக்கு ஒரு மன துக்கமோ, மனோ கஷ்டமோ ஏதாவது இருந்தாக்கா, நீ மனுஷங்க கிட்ட சொல்லியோ இல்லாட்டி உன்குள்ள வச்சுட்டு அழாம, நம்ம படைச்சவன் அந்த அல்லாஹ் கடவுளுக்கு முன்னாடி நீ வந்து ப்ரே பண்ணியோ இல்லாட்டி அவங்ககிட்ட சொல்லி அதை பேசுறதுனால கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அவங்க சொன்னது திடீர்னு மைண்ட்ல ஸ்பார்க் ஆச்சு. ஸோ உடனே வந்து நான் வண்டியை விட்டுட்டு அண்ட் மாஸ்குள்ள போனேன். அப்போ ப்ரேயர் டைம் கூட கிடையாது, ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு, லேட் நைட் ஆயிடுச்சு. பட் நான் உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து ஃபுல்லா அழுது வந்து எவ்வளோ நேரம் துவா கேட்டிருப்பேன்னு தெரியாது. அதாவது இந்த இஷ்யூனால என் மைண்ட் பிரேக் டவுன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அண்ட் எனக்கு ஏதோ தாட்ஸ்லாம் இருக்கு. பட் வந்து ஏதோ ஒரு காஸ் எனக்கு வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ சரி கிடையாது. நான் ஆக்சுவலா பண்ண வேண்டிய விஷயம், லைஃப்ல இருக்க பர்பஸ் வந்து இன்னும் வேற ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கைட் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா கிட்ட அவ்வளோ துவா கேட்டு அங்கிருந்து நான் கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுல பண்ணதுக்கு அப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வந்து லைஃப்ல வந்து ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சது. அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனை எதனால, அந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய இஷ்யூ, பர்சனல் ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், முக்கியமாக ஃபினான்ஷியல் இஷ்யூனால தான் வந்து இந்த பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ அதை ஸ்டடி பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி வர ஆரம்பிச்சது. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான், என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல சினிமால இருந்த ஃபீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமிக் ஃபீடா வந்து மாற ஆரம்பிச்சது. நான் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் ரீல்ஸ்ல எதுவும் பார்த்தது கிடையாது. பட் ஸ்லோலி இஸ்லாமிக் ரீல்ஸா இது பண்ண ஆரம்பிச்சு. அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போதான் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்னன்னா, அல்லாஹ் நமக்கு கைட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா இறங்கி வந்து பண்ண மாட்டான். அவங்க யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, நெருங்கினவங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து யூஸ் பண்ணி தான் அவங்க கைட் பண்ணுவாங்கள. அந்த வீடியோ பார்க்க அல்லாஹ் வந்து ஏதோ என்கிட்ட டைரக்டா பேசி என்னை கைட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாரிட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சினிமா லைஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மைண்ட் அதில் சேஞ்ச் பண்ணி கம்மியாக்கி இஸ்லாம்ல வந்து என் மைண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. இஸ்லாம்னா என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோலி வந்து பார்த்தீங்கன்னா அதோட கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படிதான் இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றோம், சிச்சுவேஷனை சால்வ் பண்ணோம்னா முக்கியமான விஷயம் நம்ம ஃபினான்ஸை ஸ்ட்ராங் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்பதான் நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு ஹலாலான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா ஆரம்பிச்சது தான் வந்து ஐபா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீசஸ். இது நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற இந்த விஷயம் வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து இன்னும் தூரம் கொண்டு போகாம இன்னும் வந்து கிட்ட கொண்டு போவோம். அண்ட் நம்மளால வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஹஜ் உம்ரா செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நிறைய பலன் கிடைக்கும். நல்ல வந்து ஒரு ஹலாலான பிசினஸ் சொல்லிட்டு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஐபா ஹஜ் அண்ட் சர்வீசஸ்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜ் அண்ட் உம்ரா வந்து 2 பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஐபா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீசஸ் சொல்லிட்டு எங்கள் பேஜ் இருக்கு. நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ஐயாட்டா அண்ட் சவுதி மினிஸ்ட்ரியோட டைப் ஆன ஏஜென்சிஸ் தான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹஜ் அண்ட் உம்ரா போகிறதுக்கு வந்து ஒரு நீட் இருக்கு, ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நம்பி கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட்ஸ் பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கப்புறமா இதுதான் விஷயம், இதுதான் என்னோட லைஃபோட பர்பஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. இஸ்லாமை வந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ரிசர்ச்னா எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் வந்து என்ன டீச்சிங்ஸ் கொடுக்குது, என்ன ஃபால்ஸ் டீச்சிங் இருக்கு இஸ்லாம்ல, அதை எல்லாரும் எப்படி வந்து ஒரு ஒரு மைனஸா பார்க்குறாங்க, மைனஸாக யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் இம்ப்ளை பண்ணிட்டு தான் இருக்கு. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா சரி, முக்கியமாக வந்து நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுனால வந்து நிறைய நன்மை அடையுது. நான் போக போக என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுக்குலாம் வந்து ஒரு விஷயம் தோணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த, நிறைய வந்து அதுல உங்களுக்கு ஃபேம் கிடைச்சிருக்கு, அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நீ காசு கூட சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா வந்து நீ பெரிய படம் கூட பண்ணிருக்கலாம், சினிமால என்டர் ஆயிருக்கலாம், நல்லா காசு பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் வீடு, காரு, மேரேஜ் இது எல்லாமே நீ பண்ணிருக்கலாம். பட் அது எல்லாம் விட்டுட்டு நீ ஜஸ்ட் வந்து இதுல மாறி இது பின்னாடி போறதுனால உனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதுல நீங்க சில பேர் யோசிப்பீங்க. நீங்க யோசிக்கிறதுலாம் கரெக்ட் தான். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லைஃபோட ஒரு அச்சீவ்மெண்டா எடுக்கல, இதெல்லாம் நான் லைஃபோட பேசிக்ஸா எடுக்கிறேன். நான் இப்போ சொன்ன எந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போறது கிடையாது, எல்லாமே வந்து இங்க விட்டுட்டு தான் போறோம். என்னதான் நம்ம பண்ணாலும் வந்து கடைசியில நம்ம வந்து ஒரு குழியில புதைக்க தான் போறாங்க, அதுக்கப்புறமா எதுவுமே கிடையாது. நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுமோ, அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்லாம் இதெல்லாம் விட்டுட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஸோ நான் இஸ்லாமிக் பின்னாடி போய் அதை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்றதுனால வந்து அது நான் இறந்ததுக்கு அப்புறமா என் கூட வரும்.
இதை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்க பசங்க ஃபாலோ பண்ணாங்க, இப்போ நான் பண்றது என் பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து பாஸ் ஆன இருக்கும். அதுதான் நான் பண்ற ஒரு நல்ல விஷயம். இதுதான் வந்து கடைசி வரைக்கும் வரும். ஆனா ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், ஒரு வீடு, காரு, பங்களா எதுவுமே வந்து என் கூட வரப்போறது கிடையாது. அது ஒரு லைஃபோட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். பட் அது இருந்தாதான் வந்து லைஃப்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம தேவைக்கேத்தோ எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம கையில வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போய் சேர்றது, நல்ல அமல்களை போய் எடுத்துட்டு போய் சேர்றது தான் வந்து நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதுதான் வந்து நான் இஸ்லாம்ல பிறந்து இஸ்லாமை விட்டு வெளியே வந்து அண்ட் திருப்பி ரியலைஸ் பண்ணி திருப்பி இஸ்லாமுக்கு போன வந்து ஒரு ரிவர்ட் ஸ்டோரி. ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அண்ட் இதை போடுறது ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா பார்த்தீங்கன்னா, நீங்களும் நான் இருந்த சிச்சுவேஷன் லைஃப்ல இப்போ இருக்கிறீங்களா இல்லை முன்னாடி இருந்திருக்கீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு அல்லாவோட ஒரு கைடன்ஸ் தான். நீங்க அல்லாவோட திரும்பி போவாங்க, உங்களுக்கு வேற வழியே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்க நினைக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா அல்லா வந்து கண்டிப்பா அவங்க கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி. ஸோ இட்ஸ் நெவர் டூ லேட் டு டர்ன் பேக் டு அல்லா. நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து நடந்து போனீங்கன்னா அவன் வந்து உங்ககிட்ட வந்து ஓடி வருவான். நீங்க அல்லா பேர்ல எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பெரிய வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது வந்து நீங்க வந்து ஒரு சேரிட்டி கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை குரான் படிக்கிறதுல, இல்லை ஜிகிர் பண்றதுல, இல்லை வந்து கரெக்டா வந்து தொழுறது கூட இருக்கலாம். நீங்க தொழுவே இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு வக்து தொழுகிறது, அதுக்கப்புறமா 2, 3, 4, 5, அதுக்கப்புறமா சுன்னத்து, நஃபீல், அதுக்கப்புறமா குரான் தர்ஜுமாக்கு அப்புறமா வந்து அது லைஃப்ல இம்ப்ளை பண்ணி பார்க்கறது, ஹதீஸ் படிக்கிறது, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட டீச்சிங்ஸ், ஹிஸ்டரி இதெல்லாம் படிக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சமா கூட இஸ்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம். யாரும் வந்து ஒரே நைட்ல வந்து எதுவுமே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றது கிடையாது. கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க இவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்னாவே நீங்க வந்து ஒரு லைஃப்ல இஸ்லாம்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அண்ட் ஏதோ ஒரு கத்துக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து நீங்க வந்து அல்லாஹ் கிட்ட போங்க, கண்டிப்பா உங்ககிட்ட வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ அந்த அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஐடியா தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி இஸ்லாமிக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட பேஜ் வந்து முகமது நுஹைப் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலயும் இருக்கு. இல்லை வந்து ரெகுலரா நான் இஸ்லாமிக் ரிலேட்டட் ஹதீஸ் அண்ட் டீச்சிங்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸாகவும் போடுவேன், ரீல்ஸாகவும் போடுவேன், போஸ்டா போடுவேன். இந்த மாதிரி வந்து உங்க லாங் லென்த் வந்து யூடியூப் வீடியோஸும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.